இஷா மணமகளாக அலங்கரித்து அமர்ந்திருந்தாள். பாசல் உள்ளே வருவதை பார்த்தவுடன் அவள் பயந்து திடீரென எழுந்துவிட்டாள். பாசல் உள்ளே வந்தவுடன் கதவை பூட்டிவிட்டு கோபமான பார்வையுடன் இஷாவை பார்த்தான். மிகவும் ஆர்வம்தானே உனக்கு திருமணமான பணக்கார ஆண்களை மயக்கி அவர்களுடன் திருமணம் செய்வதில் என்றான் அவன். இது பேசுதல் இல்லை, பனிப்பான குரலில் கொந்தளித்து கூறியது. இஷாவுக்கு சுவாசமே நிற்காமல் போனது. உன்னை போன்ற குணமில்லாத பெண்கள்தான் பிறரின் அமைந்த வீட்டை அழிக்கிறார்கள், உன்னுடைய அழகு அசைவுகளால். அவன் கூறிய கடுமையான வார்த்தைகள் இஷாவின் மனதையும் மூளையையும் பதற வைத்தன. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? உணர்வில் இருக்கிறீர்களா? ஒரு பெண்ணை பற்றி எதுவும் அறியாமல் எப்படி இந்த அளவிற்கு குற்றம் சாட்ட முடியும் என்றாள். இஷாவின் கண்கள் நீரால் நிரம்பின. பாசல் இடதுகையால் இடுப்பில் வைத்துக்கொண்டு தலை அசைத்தவாறு கசப்பான சிரிப்புடன் சிரித்தான். அர்மான் மாலிக், அவனை தெரிஞ்சுகிறியா? பாசலின் வார்த்தையில் இஷா உண்மையில் நிழல் போல உறைந்து போனாள். அவள் கயிறுகளில் கட்டப்பட்டு உணர்வு இழந்து தரையில் படுத்திருந்தாள். எப்போது காலை வந்தது, எப்போது மாலையானது அவளுக்குத் தெரியவில்லை. கண்களில் இருந்து நீர்நதியாக ஒழுகியது. சோதனைகள் மேலும் மேலும் அதிகமாகின. இந்த சோதனைகளுக்கு வாழ்க்கையே போதாமல் இருந்தது. பசிக்காக வாடிய அவளது உடல் வெயிலில் வாட்டப்பட்டது போல் இருந்தது. இஷா எழ வழியில்லாமல் முயற்சித்தாள். ஆனால் ஏழ முடியவில்லை. அவள் இறைவனை வேண்டினாள், இந்த சோதனைக்கு முடிவு வரவேண்டும் என்று. ஒருவேளை அத்தருணம் ஏற்கப்பட்டதோ என்னவோ. அந்த இருண்ட சிறைக்குடிலின் கதவு திறந்தது. அந்த இருட்டில் ஒரு தீவிர ஒளிக்கீற்று கண்ணை மங்க வைத்தது. இஷா தன் கனமான தலை தூக்கியாள். வந்தவளில் ஒரு பெண் தட்டில் சாப்பாடு வைக்க அவளுக்குத் தள்ளி வைத்தாள். அந்த தட்டில் குழம்பு, சப்பாத்தி மற்றும் ஒரு கண்ணாடி தண்ணீர் இருந்தது. எழு, சாப்பிடு, அந்த பெண் பெருமையாகக் கூறினாள். பின்னர் இஷாவின் கைகளை கட்டியிருந்த கயிறுகளை அவிழ்த்தாள். இஷா தன் மணிக்கட்டுகளை அழுத்தினாள். கடும் வலியை உணர்ந்தாள். சாப்பாடு பார்த்ததும் அவளது பசிக்குடலில் தீ பற்றியது. தட்டையை தன் பக்கம் இழுத்து அவள் விரைவில் உணவை வாய் போட்டு விழுங்கினாள். கண்களில் நீர் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. மேலே கூரை நோக்கி பார்த்தவாறு அவள் இறைவனை நினைத்தாள். ஒரு பசிக்கு மட்டும்தான் உணவின் மதிப்பு புரியும். சிறு வயதில் படித்த பாடத்தின் அர்த்தம் இஷாவுக்கு இன்று புரிந்தது. போதும், இப்ப நீ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பெண் அவளது நிலையை தொட்டுப் பார்த்தபடி தட்டுகளை எடுத்தாள். என்னை இங்கே ஏன் அடைத்திருக்கிறீர்கள்? அந்த பெண் வெளியே போவதற்கு முன் ஈஷா விரைவில் கேட்டாள். ஆனால் அவள் கேள்வியை மீறி வெளியே சென்று விட்டாள். ஈஷா தன் முழங்கால்களில் தலையை வைத்துக் கொண்டவாறு அங்கேயே அமர்ந்திருந்தாள். அந்த நேரத்தில் அவளுக்கு தன்னை குறித்து கவலையில்லை. தன் தங்கையைப் பற்றி கவலையாக இருந்தது. அந்த நேரம் அவளது ஓய்வு பெற்ற தந்தையின் கட்டுப்பாட்டில் இருந்தாள். என்னோட பிரார்த்தனை அவளுக்கெப்படி செஞ்சிருப்பான் தெரியல. அல்லாஹ், என்னோட பிரார்த்தனையை பாதுகாத்து அவளை அந்த கொடுமை செய்பவரிடம் இருந்து காப்பாற்று. என் அல்லாஹ்வே, அவள் ரொம்பவும் குட்டியானவள். தன் தங்கையை நினைத்து அவள் கடுமையாக அழுதாள். யார்தான் அந்த ஆள்? என்னை கடத்தினான்? என்ன வேண்டியிருக்கு அவனுக்கு என்னிடமிருந்து? ஈஷா ஆழமாக மூச்சுவிட்டாள். மான் ஹவுஸ் அவ்வைராட்டுக்குள் மிகவும் பெரியதும் அழகானதும் எனக் கூறப்படும் பங்களாவாக இருந்தது. வெறும் வீடு அல்ல, அந்த வீட்டில் வசித்தவர்கள் மனதிலும் அதே அழகையும் மிருதுவையும் கொண்டிருந்தனர். இஷா அந்த அழகான வீட்டின் உரிமையாளரானாள். அவளும் மிக அழகானவளாகவும் பாசமிக்கவளாகவும் இருந்தாள். மான் என்ற ஒரே மனிதனின் இதயத்தின் துடிப்பாக இருந்தாள். அவளது கணவர். இருவருக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆனது. இருவரும் தங்கள் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் மகவிழப்பின் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தனர். இருந்தபோதிலும் இருவரும் இறைவனிடம் நம்பிக்கையை இழக்கவில்லை. இஷாவுக்கு ஓவியங்கள் மிகவும் பிடித்திருந்தது. அர்மான் மாலிக் ஒரு அழகான ஜொலிக்கும் நட்சத்திரம். அரசியலில் பெயர் பெற்றவன். அவனது பெயரைப் போலவே அவனும் இருந்தான். அவனது சுற்றமுள்ள பலரும் அவனை சந்திக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் அந்த ஆசை சிலருக்கு மட்டுமே நிறைவேறும். இஷா ஜுனைத் கான். அவனுடைய குடும்ப பின்னணி நன்றாக உறுதியானதாக இருந்தது. அவனுடைய ஒரே சகோதரன் பாசல் ஜுனைத் கான். அவன் தன் தங்கை மீது உயிர் வைத்திருந்தான். அவனுக்குத் தங்கை என்றால் எல்லாமே.
மொபைலில் வந்த காளை உற்றுக்கொண்டு இஷா தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்தாள். எப்படி இருக்கே பாசல்? இஷாவின் குரலில் பாசம் சொட்டியது. நல்லா, நீ சொல்றேன்னு பார்ப்போமா? எப்படி இருக்கே? இன்னிக்கு எதுக்காக வரல? அர்மான் அண்ணனுடன் எவ்ளோ நேரம் காத்திருந்தேன். அவன் பாசமுடன் வருத்தம் தெரிவித்தான். இரவு வீட்டில் ஒரு சின்ன விருந்தாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்காக இஷாவும் அர்மானும் அழைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் வர முடியவில்லை. சொன்னேனே பாசல், உடம்பு ரொம்ப மோசமாயிட்டது. இல்லனா உனக்குத் தெரியுமே, பாசல் அழைக்கிறதும் இஷா வராம இருப்பதும் முடியாதே. அப்போ நீயாவது வரவேண்டாமா? அவன் நாற்காலியின் பின்னால் சாய்ந்தவாறே தங்கையின் பேச்சுக்கே முழுவதும் கவனம் செலுத்தினான். அப்போது அவன் தன் அலுவலகத்தில் இருந்தான். அங்கேயே அவன் சிஓ, ஒரே உரிமையாளர், ஒரு சிறந்த தனிப்பட்ட ஆளுமையின் சொந்தக்காரன் பாசல் ஜுனைத்கான். வணிக உலகில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம். மண்ணையும் தொட்டால் அது தங்கமாவதும் அவன் மாயம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் உச்சியில் இருந்தது. முழு வணிக சுற்றத்திலும் அவன் புகழ்பெற்ற நபராக இருந்தான். அவனது பிரபலமனமும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்தது. எத்தனையோ பெண்கள் அவனை நெஞ்சில் வைத்திருந்தனர். ஆனால் அவன் வாழ்க்கையில் வரப்போகும் அதிர்ஷ்டசாலி பெண் யார் என்பதையே அவனுக்கே தெரியவில்லை. சொல்லிட்டேனே, அழகே, வரவேண்டியிருந்தது. ஆனா, இஷா மீண்டும் ஒரு காரணத்தை சொன்னாள். ஆனா, உங்க ஹஸ்பண்ட் லேட்டா வீட்டுக்கு வந்தாரு. அதனால நீயும் வரல. பாசல் அவள் வார்த்தையை மறைத்துவிட்டான். அதற்கு அவள் மெதுவாக சிரித்தாள். ஹியூம், ரொம்ப சாட்டையானாயிட்டே நீ. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. இஷா பாராட்டினாள். தெரிஞ்சிருக்கணும். எப்பவும் என் உயிர் தங்கச்சி காதலிச்சுக்கிற புருஷனே, அது வேற அரசியலுல இருக்காரு. ஆனா நாம எல்லாம் தம்பதியர பற்றி கவனிக்கணும். அவனும் தன் முகத்தில் அழகான சிரிப்புடன் சொன்னான். சரி, இப்போ இவ்ளோ பேசினா போதும். நீ என்ன சொல்றே? கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறே? இஷா தன் பிடிச்ச விஷயத்தை பேச ஆரம்பித்தாள். பாசல் ஆழமா மூச்சு விட்டுக்கொண்டு மொபைலை பார்த்தான். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, பிறகு பேசுறேன். எப்போதும் போல இஷாவுக்கு ஹரிஜெண்டி காட்டி கால் முடித்து விட்டான். எப்போதும் இப்படிதான் பண்ணுவான். இப்போ போயிட்டே கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாள். அந்த மெழுகு பொம்மை தன் அண்ணனின் வாழ்க்கையை உருவாக்க நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனா அவளுக்கே தெரியாம அவளது வாழ்க்கை சிதறப்போகுது. நான் உங்களோட கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஆனா ஒரு சர்த்தி இருக்கு. அந்த பெண் அர்மான் மாலிக்கிடம் கல்யாணத்துக்கான ஒரு சர்த்தியை வைத்தாள். அவள் அர்மானின் தனிப்பட்ட செயலாளர். ஒருநாள் அர்மான் அவளிடம் தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினான். அந்த பெண் ஏற்கனவே காத்திருந்தாள் அர்மான் கல்யாணம் பேசுவான்னு. அப்போதான் அவள் தன் விளையாட்டை ஆரம்பிக்கலாம்னு. என்ன சர்த்தி? நீங்க என்னோட கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க. உங்க மனைவி தர முடியாத பிள்ளைச் சந்தோஷத்துக்காக தானே? அந்த பெண் கொஞ்சம் அதிகமா வாய் திறந்தவள். என் மனைவியையே உன்னோட வாயில வேண்டாம். நீ என் மனைவியா இருப்பே. உன் வயித்துல குழந்தை இருக்கிற வரைக்கும் தான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாம ரகிச்ச வேற வழி. அதுக்கான பரிசு உனக்கு வேணும்னா சொல். என்ன விலை வேண்டாம்னு கேள். நீ என்னோட சந்தாதாரி. நீ ஏற்கனவே ஒப்புக்கிட்டே. ஏன்னா உனக்கு பணம் வேணும். அந்த தேவைய அர்மான் மாலிக் மட்டுமே நிறைவேற்ற முடியுமா? இப்போ பார்த்தா பேருதான் மீதம் இருக்கே. அந்த குழந்தைக்கு என் பேர்தான் வைக்கப்படும். ஆனா தாயாக இஷாவின் பேர் இல்ல. இஷாவின் பதிலா இஷாவின் அக்கா இஷா இருக்கணும். இனி உன்னோட விருப்பம். அவுட். அர்மான் மாலிக் 2 நிமிடத்திலேயே அவளது நிலையை நினைவூட்டிவிட்டான். அந்த பெண்ணின் முகம் அவமானத்தால் சிவந்தது. மிஸ்டர் அர்மான் மாலிக், உங்களுக்கு என்னை இழிவுபடுத்த என்ன உரிமை இருக்கு? நீங்க இன்னும் அவள் பேசவே இல்லை. அவளது மொபைலுக்கு கால் வந்தது. ஒரு பார்வை அர்மானை பார்த்தவுடன் பதறிவிட்டு வாசலுக்குத் திரும்பினாள். எப்படி வீடு சென்று சேர்ந்தாள் என்பது அவளுக்கே தெரியும். வீட்டு வாசலில் காலடி வைத்தவுடன் கத்தும் சத்தம் கேட்டது. கமால் தன் கையில் 15 வயது சிறுமியான துவாவின் முடியை பிடித்திருந்தான். அவள் வலியால் அலறினாள். கடமையை நினைத்துக் கொண்ட கமாலை கெஞ்சிக் கொண்டே துவாவின் அம்மா கஜாலா வேண்டிக் கொண்டார். அவன் இன்றும் சூதாட்டத்தில் பணம் இழந்து வந்தான். அதற்கு பதிலாக அவன் யோசித்தது தன் 15 வயதான மருமகளை எதிர்பார்ப்பவரிடம் விற்றுவிடலாம் என்று. விடு துவாவை, பின்னே போ. இஷா விரைந்து சென்று கமாலின் கையிலிருந்த துவாவின் கையை பிடித்து இழுத்துவிட்டாள். துவா பயந்து இஷாவை கட்டியணைத்தாள். வந்துட்டியா? தங்கை காப்பாத்த
வாங்க பைசா கொடு. கமால் தன் கை விரித்தான். என்ன பைசா? எங்க பைசா? இஷா கோபமுடன் கேட்டாள். உன் வாயாட. உடனே பைசா கொடு. இல்லன்னா உன் தங்கைய விற்கிறேன். இல்ல உன்னை தூக்கிக்கிட்டு போயிடுறேன். கமால் போதைமயமாய் இருந்தான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினான். இஷா தன் அம்மாவை ஒரு நிமிடம் பார்த்தாள். அந்த மனிதனை அவர்கள் குடும்பத்திற்கு கட்டியெழுப்பியது அவள்தான். இது அவர்களின் வாழ்க்கையையே அழித்த குற்றமாகவே மாறியது. கேட்கலியா? கொடு பைசா என்று அவன் கத்தினான். வெளியே வாசலில் ஊரார் கூடிக்கொண்டிருந்தனர். எங்களிடம் ஒரு காசும் இல்ல. வாய் மூடி இங்கிருந்து போயிடு. இஷா கோபத்தில் கூற, அவன் வெறித்தனமாய் அருகில் இருந்த நாற்காலியை கையில் எடுத்து இஷாவை நோக்கி எறிந்தான். இஷா வேகமாக பின்வாங்கி தன்னை காப்பாற்றினாள். எனக்கு பைசா கொடு, இல்லன்னா இந்த வீட்டுக்கு நாமே தீ வைப்பேன். அவன் வெறித்தனமாய் கத்தினான். இஷாவும் இப்போது பயந்து போனாள். மக்கள் எல்லோரும் பார்ப்பதற்காக நின்றனர். ஆனால் யாரும் உதவ முன்வரவில்லை. ஏனெனில் இது அவர்களுக்கான ஒரு வழக்கமான காட்சி. அனைவரும் கஜாலாவுக்கு இதுவே தண்டனை என்று நினைத்தனர். முதல் கணவனுடன் மோசமாக நடந்து கொண்டதால்தான் அவர் சீக்கிரமாக இறந்துவிட்டார். 3 வருடங்களுக்கு முன்பே அவர் கைதவமானார். ஆனால் அவதியில் காதலித்த கமாலை மணந்துவிட்டார். பிறகுதான் அவரின் உண்மை வெளிவந்தது. கமால் ஓர் பேராசைப்பட்ட, சுயநலமுள்ள மற்றும் சூதாட்டத்துக்கு அடிமையான போதையன். ஆரம்பத்திலேயே கஜாலாவின் நகைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டான். இப்போது அவளது மகள்களை நோக்கி வந்துவிட்டான். தன் காது வேணிகளைக் கழற்றி அவன் கைகளில் கொடுத்து ஈஷா அழுதாள். அவனைப் பற்றி தன் உள்ளத்தில் தீய துயரங்கள் கூறினாள். வாயமூடு, இனிமே நீங்க என் தங்கைய டச் பண்ற வாய்ப்பு கிடையாது. இஷா அவனது முகத்தில் காது மோதிரங்களை எறிந்தாள். அவற்றை எடுத்துக்கொண்டு சிரித்தவாறே அவன் அங்கிருந்து நழுவினான். இஷா துவாவை தன் மார்பில் அணைத்தாள். ஆப்பி, என்னை காப்பாத்து. அவன் ரொம்ப கெட்டவங்க. தயவு செய்து என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்க. தங்கை கதறி அழுதாள். அழைத்துச் செல்லுவேன், எப்பவும் இங்கிருந்து அழைத்துச் செல்லுவேன். ரொம்ப அழாதே. தங்கையின் கண்ணீரை துடைத்தபடி இஷா கூடவே அழுதாள். துவா, என் குட்டி. கஜாலா துவாவை அழைத்தாள். கவனமாயிருங்க. உங்க அசிங்கமான கையால் என் தங்கையை தொட்டால் கூட. இஷா புலிக்குள் பெண்ணாக தன்னை தங்கையின் முன்னே நின்றாள். உங்களை மாதிரி அம்மா இறைவன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. உங்க இருப்பில் அந்த நரகக் குணமுள்ள ஆள் என் தங்கையை தூக்கிக் கொண்டு போயிருக்கான். அப்போ நீங்க என்ன செய்றீங்க? இஷா கடுமையாக கோபமடைந்தாள். நான் என்ன செய்வேன் இஷா? உன் அம்மா இழிவாயிட்டேன். என் குட்டி. நான் உங்கள் குட்டி இல்ல. எனக்கும் உங்களுக்கும் எதுவும் இல்ல. உங்களை மாதிரி உயிரில்லாதவளுடன் உங்களுக்குத் தெரியுமா? அம்மான்னா என்ன அர்த்தம்? அவள் தன் கண்ணீரைப் பிழிந்து அவரை நோக்கிப் பேசினாள். அம்மா என்பதன் அர்த்தம் பாதுகாப்பு, தன் மகளுக்கான வலிமையான நிழல். வெளியுலக வன்கொடுமைகள் எதுவும் அணுக முடியாத மரியாதை. அம்மா தன் பிள்ளைகளை உலகத்தின் கயிற்றழுத்தங்களிலிருந்து காப்பதற்காக தன் இறக்கைகள் கீழ்மறைத்துக் கொள்கிறாள். இறந்து போனாலும் தன் பிள்ளைக்கு ஒரு துளி துன்பமும் வரவிடமாட்டாள். ஆனால் நீங்கள் அம்மா என்ற வார்த்தையையே மாற்றி வைத்து விட்டீர்கள். அவள் கதறி அழுதாள். கிழவியுமான நெசாலா பேகம் தன் துப்பட்டாவால் முகத்தை மூடி அவமானமாக கதறி அழுதார். போங்கள் இங்கிருந்து. எனக்கு உங்கள் முகமே காண வேண்டும் போலவே இல்லை. அவள் தனக்குத் தானாகவே கண்ணீர் துடைத்துக் கொண்டு தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தன் தங்கையை அணைத்து வைத்துக் கொண்டாள். 1 வருடத்துக்கு முன்பே கமால் நெசாலாவை கொடுமையாக அடித்து அவளது காலை உடைத்து விட்டான். பணத்தின் பற்றாக்குறை காரணமாக சிகிச்சையும் சரியாக நடந்திருக்கவில்லை. அதனால் அவளது எலும்புகள் சரியாக ஜோடிக்கப்படவில்லை. இப்போது அவள் தோளில் சாய்ந்தே நடக்கிறாள். அதனால்தான் கமால் போன்ற போதை நரகாசுரனை எதிர்க்க முடியவில்லை. பலவீனமாகிவிட்டார். ஆனால் இந்த பலவீனம் அவரே தேர்ந்தெடுத்தது. கமாலை திருமணம் செய்து கொண்டு தம் மீது தாமாகவே தண்டனை விதித்தார். ஒருவராக மட்டுமல்ல, தம் இளம் மகள்கள் மீதும். அப்பா, ஒவ்வொரு அம்மாவும் அண்ணி மாதிரிதானா? துவாவின் கேள்வியில் இஷாவின் இதயம் பிளந்தது. ஒரே கடவுள் இல்லாமல் இருந்திருந்தால் அம்மா என்ன ஆக மாட்டாள்? தன் படிக்கும் அறைக்குள் வந்து அர்மான் மாலிக் ஒரு எண்ணில் ஒரு கோப்பை எடுத்தார்.
கடந்த 2 மாதங்களாக அந்த கோப்பை பார்த்து கொண்டே உள்ளார். உள்ளுக்குள்ளே அழிந்து கொண்டிருக்கிறார். அந்த கோப்பில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது, அல்ஷுபா ஒரு தாயாக முடியாது. இதை அறிந்த நாள் முதல் அவர் உட்பொருந்தாத வலியில் மாட்டிக்கொண்டார். யாரும் காணாமல் அந்த அறைக்குள் வந்து கண்ணீர் வடிகிறார். யார் சொல்கிறார் ஆண் அழுவதில்லை என்று? யாராவது அர்மான் மாலிக்கு பாருங்கள். ஆணும் அழுகிறான், கண்ணீர் விடுகிறான். அவனுக்கும் வலியிருக்கிறது. ஆனால் வெளியே காட்டுவதில்லை. அவன் யாருக்கும் அவனைப் பற்றி நகைச்சுவையாக பேச வாய்ப்பு தருவதில்லை. உலகத்துக்கு முன்னால் ஒரு வீரர் போல் தோன்றுகிறான். ஆனால் உள்ளுக்குள் ஒரு சாதாரண மனிதன்தான். அந்த சாதாரண மனிதனுக்கும் வலி தெரிகிறது. ஆனால் அந்தச் செய்தியை அவன் தன் மனைவி அல்ஷுபாவிடம் சொல்ல முடியவில்லை. குழந்தைகளுக்கான காதலில் பித்துப்பிடித்தவளாக இருந்தாள். அந்த அறிக்கையை அவள் படித்திருந்தால் அவள் உயிரோடு இருந்தாலும் இறந்து விடுவாள். திருமணத்திற்குப் பிறகு ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாயாகும் ஆசை இருக்கும். தாயான பின்னரேதான் முழுமையாக உணர்கிறாள். ஆனால் அல்ஷுபா? ஆர்மான் ரிவால்விங் நாற்காலியில் சாய்ந்தபடியே கண்களை மூடியார். தன் அல்ஷுபாவுக்காகவே அவர் ஒரு முடிவை எடுத்தார். ஒரு பெண்ணை ரகசியமாக திருமணம் செய்து அவளிடமிருந்து குழந்தையைக் கொண்டு வந்து அதை அல்ஷுபாவுக்கு தர விரும்புகிறார். இது சரியா தவறா தெரியவில்லை. ஆனால் தன் நோக்கம் தூயது என்பதை மட்டும் அவர் நன்றாக அறிந்தார். கதவு மறுபடியும் திறந்தது. இந்த முறை வந்தவர் ஒரு பெண் அல்ல, ஒரு ஆண். இருள் நீங்கும்போது அந்த மனிதரின் முகம் தெளிவாகத் தெரிந்தது. இஷா அந்த நபரை அடையாளம் காணவில்லை. நாற்காலியில் அமர்ந்த அந்த நபர் தன் முன் அமர்ந்திருந்த அந்த நடுக்கமான பெண்ணை பார்த்து கொண்டே இருந்தார். அவளது கண்களில் குழப்பம், பயம், திகில் தெளிவாகத் தெரிந்தது. ஆனால் அவர் கோபத்தோடு அவளை ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருந்தார். என்ன ஆனது? உன் ஞாபகம் திரும்பி வந்ததா? இன்னும் புரியவில்லையா? அவரது சாடலான குரலில் ஈஷா அசைந்து போனாள். யார் நீ? இஷாவின் கேள்விக்கு அவர் ஒரு காலில் காலடித்தார். அவசரமா தெரியணும் என்று என்ன அவசியம்? தெரிந்துவிடும். சரி, இன்னும் சில நாட்கள் இங்கே தங்கிடு. எல்லாம் புரிந்துவிடும். இல்ல இல்ல, தயவு செய்து எனக்கு வெளியே செல்ல அனுமதிக்கவும். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நான் செய்வேன். ஆனால் தயவு செய்து எனக்கு வீட்டிற்குச் செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். ஈஷா அழுகிறாள். அவர் நடந்து செல்வதற்குள் தன் இடத்தில் நின்றுவிட்டார். என்னுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைக்கு இஷாவின் முகம் சோர்ந்துவிட்டது. எனக்கு சம்மதமிருந்தால் கூறு. உன் விடுதலைக்கு ஒரே வழி உன் திருமணமே. நீயே முடிவு செய். உனக்கு கால அவகாசம் நாளை வரைதான். திருமணத்திற்கு தயார் என்றால் சொல்லிவிடு. இல்லையெனில் நீ இந்த இருண்ட சாலைக்குள் மடிய வேண்டும். அவர் எழுந்து சென்றார். இஷா அவரை அழைக்க நினைத்தாள். ஆனால் ஒரு சத்தமும் வரவில்லை. கதவும் மீண்டும் மூடப்பட்டது. யா அல்லாஹ், எனக்கு உதவி செய்யும். யார் இந்த நபர்? என்னுடன் ஏன் திருமணம் செய்ய விரும்புகிறான்? துவா? யா அல்லாஹ், என் துவாவை பாதுகாக்கவும். அவள் தன் முகத்தை மூடி அழுகிறாள். காரணமின்றி, அடையாளமின்றி, எல்லையின்றி சிரிக்கிறேன். அரைக்கால் விரோதிகளை நான் இப்படியே தோற்கடிக்கிறேன். அவன் அந்த குகையிலிருந்து வெளியே வந்து படிக்கட்டுகள் ஏறி மேலே வந்தான். அவன் நோக்கம் ஒரு தேவையை மட்டும் நிறைவேற்றுவதாக இருந்தது. தன் சகோதரியின் மகிழ்ச்சியை மீண்டும் பெற்றெடுக்க வேண்டும். அது திருடப்படுவதை அவன் வெறும் கைகூப்பி பார்த்துக் கொள்வானா? அவனுக்குள் கொந்தளிக்கும் கோபத்தில் அந்தப் பெண்ணை கொன்று போட எண்ணமும் வந்தது. அவன் சகோதரியின் வீட்டை அழிக்க நினைக்கும் அந்த பெண். ஆனால் பாசில் ஜனேத்கான் அவளுக்காக அதைவிட கடுமையான தண்டனையை திட்டமிட்டிருந்தான். சாவைப் போல அல்லாத வேதனை. அவன் ஒரு பஷ்தூன். அவனது இரத்தத்திலும் மூலத்தில் இருந்தே எதிரிகளை அழிக்கும் துணிச்சலும் தீர்மானமும் இருந்தது. இன்று அவனுக்கு அது பயனாயிற்று. அந்தப் பெண்ணை கடத்தி 4 நாட்களாக அந்த குகையில் அடைத்து வைத்திருந்தான். கோபம் காரணமாக முதல் 2 நாட்கள் அவளுக்கு உணவு கூட கொடுக்கவில்லை. ஆனால் பிறகு தெரியாமல் இரக்கம் சார்ந்தது போல உணவு அனுப்பினான். இன்று அவன் நேரில் சென்று தன் கோரிக்கையை அவளிடம் முன்வைத்தான். அவன் தெரிந்து கொண்டிருந்தான், இது காதலால் நடக்கிற திருமணம் இல்லை. பணத்துக்காக அந்த பெண் கண்மூடிக் கொண்டாள். ஏற்கனவே திருமணமான ஒருவரை திருமணம் செய்யும் அளவுக்கு. பணத்துக்காக இதைப்போல் நடக்கும் பெண்கள் இந்தச் சமுதாயத்தில் சிறிதும் மதிப்பற்றவர்கள்.
இதைத்தான் இன்றைய நாள் இஷாவுக்கு வலிக்க வைத்த உண்மை. அவள் போனதெங்கே? தரை விழுங்கிவிட்டதா? வானம் குடித்து விட்டதா? எனக்கு அந்த பெண் எப்படியாவது வேண்டும். கேட்டீர்களா நீங்களெல்லாம்? அர்மான் மாலிக் கோபத்துடன் கத்தினான். 2 நாட்களில் அவனுடைய நிகாஹ் நடக்க இருந்தது. இஷா காணாமல் போனாள். அவனுடைய ஆட்கள் எல்லா இடங்களிலும் தேடிக் கொண்டிருந்தார்கள். அர்மான் மாலிக் வெறித்தனமாக இருந்தான். அவனுக்குள் ஒரு பயம். எதிரிகள் அவளை கடத்தியிருக்கக்கூடும். அவள் வீட்டுக்குப் போனபோது கூட அவள் இல்லை. அதனால் அவள் கடத்தப்பட்டிருக்கலாம் அல்லது தானாகவே ஓடியிருக்கலாம். 2வது சந்தர்ப்பத்திலும் இஷா அவனுக்குத் தேவை. நீ எப்போதும் இப்படித்தான் செய்வாயே. திருமணக் கேள்வி வரும்போதெல்லாம் தள்ளிக்கொள்வாய். எப்பொழுது வரை தள்ளிக்கொண்டு இருக்கப் போகிறாய்? உன்னுடைய திருமண வயது வந்துவிட்டது. அம்மா அப்பா இப்போது வாழ்ந்திருந்தால் இவ்வளவு நாள் தாமதம் செய்திருக்க மாட்டார்கள். உன்னுடைய திருமணமும் நடந்து முடிந்திருக்கும். இப்போது நான் உன்னுடைய குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்திருப்பேன் என்றாள் அல்ஷிபா சற்றே கோபமாக. அவன் தன் சகோதரியை பார்ப்பது அவளுக்கு புதுமையாக இருந்தது. வேகமாகவே ஒரு நல்ல செய்தி சொல்லப் போகிறேன் என்றுவிட்டு அவளை வியப்போடு விட்டு தன் அறைக்குள் சென்றான். அல்ஷிபாவுக்கு அதிர்ச்சி, மகிழ்ச்சி கலந்த பார்வை. அவனுக்குப் பின் ஓடினாள். ஆனாலும் அவன் இன்னும் அவளிடம் தன் ரகசியத்தை கூறும் நிலைக்கே வரவில்லை. அல்லது ஒருபோதும் வருவாரோ என்னவோ. சரி, நான் நிகாஹுக்குத் தயார். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு. இஷா இன்று நிகாஹுக்கு சம்மதம் தெரிவித்ததற்காக அந்த குகையிலிருந்து ஒரு அறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தாள். அவள் முன்னிலையில் நின்றிருந்த அந்த ஆளை கடுகடுவென பார்த்தவாறே சொன்னாள். இந்த நிலைமையில் இருக்கிற நீ ஒரு நிபந்தனை வைக்கிறாய் என்பதற்கே தகுதி கிடையாது. ஆனா சொல், என்ன உன்னுடைய நிபந்தனை? அவன் மார்பில் கைகளைக் கட்டியபடி குளிர்ந்த குரலில் சொன்னான். நிகாஹுக்குப் பிறகு நீ என்னை இங்கே தடுத்து வைக்கக்கூடாது. என்னை விடுதலை செய்யணும். அவளுடைய முதல் நிபந்தனை பாசிலை செவிகளில் விழுந்தது போல கலக்கம் கொண்டது. அப்படியா? விடுவிக்கலன்னா என்ன பண்றே எனக் கேட்டான். ஏன், மனைவியாக வைத்து வீட்டில வைக்கணும்னு ஆசையா? இல்ல, நெத்திருந்தே என் உடலைக் கொண்டு விளையாடணும்னு திட்டமா? அவள் கோபத்தில் பேசிக்கொண்டே இருந்தாள். என்ன சொல்றேனேதான் கூட தெரியாதபடி. உன் நாக்கப் பற்றுத்துக்கோ. பெண்ணே, உன்னை கிழிக்கணுமா? உன்னுடைய உடலப் பிடுங்கிக் கொனடாடணுமா என்ற ஆசை இருந்திருந்திருந்தா பாசில் கானுக்கு அதற்காக உன்னுடன் நிகாஹ் செய்ய வேண்டிய தேவையில்லை. நிகாஹ் இல்லாமலேயே உன்னுடைய பெண்மையை அழித்து விட்டிருப்பேன். அவன் கண்கள் இமைக்காமல் பார்த்தவாறே சொன்னான். அவன் வார்த்தைகள் இஷாவின் காதுகளுக்குள் புகுந்ததும் புகைவிட்டது. கெட்டவனே, கான் என்றாள் பரிபரிப்பதமாக. மற்றும் வேறென்ன? இப்போது அவளை இன்னும் ஆழமாக பார்ப்பது போல் கேட்டான். எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றாள். அவளுடைய அந்த வார்த்தையில் பாசிலின் நெற்றியில் சுருக்கம் தென்பட்டது. யாரிடமிருந்து? தன் மரப்பணியப்பாவிடம் இருந்துதான். அவளுடைய வார்த்தைகளுக்கு பாசில் போலவே உறைந்துவிட்டான். என்ன அர்த்தம்? யாரிடமிருந்து பாதுகாப்பு வேண்டும்? அவன் ஆச்சரியப்பட்டான். தன் மரப்பணியப்பாவிடம் இருந்துதான். அவள் வெறுப்புடனும் அவமதிப்புடனும் சொன்னாள். பாசில் அவளுடைய முகத்தின் மாற்றங்களை கவனித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் இந்த முறையிலாவது அமைதியாக இருந்தான். நிக்காஹ் செய்வதற்காக அவன் தனது நண்பனை மாஊலவியை அழைக்கச் சொன்னான். அப்போது அவன் தன் ஃபார்ம் ஹவுஸில் இருந்தான். அஷாவையும் அவன் அங்கேதான் பிடித்து வைத்திருந்தான். அவளிடம் நிக்காஹ் செய்து இங்கிருந்து அனுப்பி வைக்கவே அவன் விரும்பினான். ஏனெனில் வேறெதுவும் நடக்கக்கூடும். ஆனால் ஒரே நேரத்தில் 2 நிக்காஹ்கள் நடக்க முடியாது. பாசிலே வாழ்த்துக்கள். அவன் நண்பன் ஷர்ஜீல் அவனை கட்டிப்பிடித்து வாழ்த்தியபோது அவன் சற்றே சிரித்தான். ஒரு புகைப்படம் எடுத்துவிடலாமே. மாஉலவியை வழியனுப்பிக் கொண்டே பாசில் அஷாவிடம் வந்தான். வெறும் ஒரு சாதாரண சால்வார் சூட் அணிந்திருந்தாலும் அவள் அழகு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அமர்ந்திருந்தாள். அவளருகே அமர்ந்தவுடன் கேமரா ஒன்றைத் திறந்து 2-3 புகைப்படங்களை எடுத்துவிட்டு சக்கென அதை அணைத்து விட்டான். நிக்காஹ் முபாரக் ஹோ. அவள் முகத்திற்கு நெருக்கமாக சாய்ந்து சொல்லிவிட்டு பாசில் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். அவன் இப்படியொரு திடீர் அணுகலில் அஷாவின் இதயத் துடிப்பே நின்றுவிட்டது போல் இருந்தது. அந்த புகைப்படத்தை அவன் யாரிடம் அனுப்ப வேண்டும் என்று நினைத்தானோ அவருக்கே அனுப்பிவிட்டான். இப்போது அவன் முகத்தில் ஒரு மென்மையான வெற்றிச் சிரிப்பு விரிந்தது. வெற்றியின் பான்மையுடன் அவனது ஒவ்வொரு நரம்பிலும்
ஓர் இன்பக் களிப்பு பாய்ந்தது. அவன் ஒரு சற்றே பைத்தியம் பாசிலாகத்தான் இருந்தான். என்ன செய்தாலும் மிகுந்த உற்சாகத்துடன் செய்துவிடுவான். அவனை நன்கறிந்தவர்கள் அவனது கோபம் மற்றும் அந்த பைத்தியக்கார பிடிவாதத்தையே பயந்து வாழ்ந்தவர்கள். இந்த பைத்தியக்கார பாசில் உண்மையில் ஒரு பைத்தியக்காரமான ஜுனைத் கான் தன் மனத்துக்குச் சொல்வதைத்தான் செய்வான். மற்றவர்கள் யாராக இருந்தாலும் போகட்டும். அவன் தனது நண்பனிடம் பேசிக் கொண்டிருந்தான். அதைக் கேட்டதும் அர்மான் மாலிக் ஒரேடியாக ஒரு டிடெக்டிவை நியமிக்க வேண்டியதாகிவிட்டது. அஷாவைத் தேடுவதற்கு அவனுக்கு உதவவிருந்தான் அந்த டிடெக்டிவ். ஆனால் அவன் அதை அறியவில்லை. அவன் எடுக்கும் ஒவ்வொரு செயலும் வெறுமனதாகவே முடிக்கப் போகின்றது என்பதை. ஏனெனில் பாசில் அனுப்பிய ஒரு புகைப்படம் அவனுக்குக் கிடைத்துவிட்டது. அவன் தன்னெதிரே அமர்ந்திருந்த ஒருவரிடம் அஷாவைப் பற்றிச் சொல்லிக் கொண்டிருந்த போது திடீரென்று அவனுடைய நாக்கு விழுந்துவிட்டது. அஷா மணமகளாக அமர்ந்திருந்தாள். அவளுடன் அருகே அமர்ந்திருந்த ஆண் உறுதியானபடி அவளுடைய மணமகனாகத்தான் இருந்தான். ஆர்மான் தன்னிடமிருந்து எழுந்துவிட்டான். அந்த புகைப்படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்துக் கொண்டே இருந்தான். அவனது கண்களில் அவன் கண்டதை நம்பவே முடியவில்லை. பாசில் அஷாவுடன் திருமணம் செய்து கொள்கிறான் என்றால்? என்னாச்சு சார்? எல்லாமே சரியாதா? சர் மெத் அவனை பார்த்து கவலையுடன் எழுந்து கேட்டான். நீ போச்சு இப்போதே. உன்னிடம் நான் பிறகு பேசுகிறேன். ஆர்மான் அவனை அனுப்பிவிட்டு ஒரே கவலையுடன் பாசிலுக்கு ஒரு அழைப்பு விட்டான். பாசில் தன் நண்பர்களை வழியனுப்பிக் கொண்டிருந்த போது அர்மான் மாலிக் அழைப்பை பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு உற்சாகமான சிரிப்பு விரிந்தது. எனக்குத் தெரிந்திருந்தது நீ என்னை அழைப்பை விடுவீர்கள். ஆனால் நான் இவ்வளவு சீக்கிரம் உங்க கையில விழப் போறவனில்ல அர்மான் பாய். கொஞ்சம் கஷ்டப்பட்டு வலித்தபின்தான் உங்களிடம் பேசுவேன். அவன் மனதிலேயே அர்மான் மாலிக்கிடம் சொல்வது போல தன் மொபைலை மீண்டும் ஜேப்பில் வைத்துவிட்டான். இப்போது அவனுடைய நோக்கம் அஷாவைச் சந்திப்பதே. ஃபார்ம் ஹவுஸிலிருந்து அனைவரையும் வழியனுப்பிவிட்டதும் அவன் உள்ளே தன் அறைக்குள் வந்தான். அங்கே அஷா மணமகளாக அலங்கரித்தவளாய் அமர்ந்திருந்தாள். பாசிலை உள்ளே வருவதைக் கண்டதும் அவள் பீடிலிருந்து எழுந்துவிட்டாள். பாசில் உள்ளே வந்தவுடனே கதவை பூட்டிவிட்டான். கடும் கோபத்துடன் அஷாவை நோக்கிச் சுடர்ந்தான். ரொம்ப ஆசையா உனக்கு திருமணமான பணக்கார ஆண்களை வலை வீசி அவர்களிடம் நிக்காஹ் பண்ணிக் கொள்வது? அவன் சொன்னதே இல்லை. ஆனால் அவனது குரல் ஒரு புலிக்கும் மேலான சீரல் மாதிரி இருந்தது. அஷாவோ மூச்சே அடங்கிவிட்டது போல் கட்டை போல் நின்றுவிட்டாள். உன்னைப் போன்ற குணமில்லாத பொண்ணுகளால்தான் மற்றவர்கள் அமைத்து வைத்த குடும்பங்கள் நசிக்கின்றன. உன் ஆடைகள், உன் அழகு, உன் மயக்கங்களைக் காட்டி. அவனது கடுமையான வார்த்தைகள் அஷாவின் உள்ளத்தையும் அறிவையும் சுழற்றிக் கொண்டன. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்குத் தலையில ஒண்ணும் இருக்குதா? நீங்க எப்படி ஒரு பொண்ணைப் பற்றி எந்த ஆதாரமும் இல்லாமல் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்க முடியும்? அஷாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பாசில் தன் கைகளை கம்பளத்தில் வைத்து இல்லை என்று தலையாட்டிக் கொண்டே ஒரு கசப்பான சிரிப்போடு சிரித்தான். அர்மான் மாலிக், அவனைத் தெரியுமா உனக்கு? பாசிலின் பேச்சில் இப்போது இஷாவின் உண்மையிலேயே உயிர் போய்விட்டது. போதும், இனிமேல் ஒவ்வொரு முறையும் நீ வருவாய், என் மகள்களை துன்புறுத்துவாய். இனிமேல் இல்லை. என் துவாவிடமிருந்து தூரமாக இரு. இல்லையெனில் உன்னை உயிருடன் விட்டுவிட மாட்டேன். தன் குச்சியை எடுத்து கழாலாபிகம் கத்திக்கொண்டே கமாலை பின்வாங்கச் செய்தார். இப்போது மீண்டும் பைத்தியக்காரனைப் போல அவன் என் மகள் துவாவின் பின்னால்தான் விழுந்துவிட்டான். அவனை துவாவை விற்க வேண்டுமே என்ற ஆக்கிரமத்தில். ஆனால் இன்று கழாலாபிகத்தின் உள்ளிருக்கும் தாய்மையின் வெடிப்பாக இருந்தது. கழுத்து போட்டு இருந்தும் அவனுக்கு எதிராக நின்றாள். விட்டுவிடு என்ன, அம்மா, காப்பாற்று என்னை. துவா அழுதாள், கத்தினாள். எனக்கு பணம் கொடு, இல்லையெனில் உன் மகளை விற்றுவிடுவேன் என்றவாறே அவளை முடியில் பிடித்து கதவை நோக்கி இழுத்துக்கொண்டே போனான். நிலாழியிலே குற்றவாளி போல் இருக்கிறாய், என் மகளை விட்டுவிடு. அல்லாஹ்வின் பயம் கொள். கொடூரமானவன் சிறிய குழந்தை மீது ஏன் கொடுமை செய்கிறாய்? அல்லாஹ்வின் கோபத்தை நினை. அவள் அழுது கொண்டு மகளை காப்பாற்ற முயன்றாள். நீ அவளை விட்டுவிட என்னை விரும்புகிறாய் என்றால் அந்த பெண் இன்னும் சிறிது நேரம் முன்பு பணம் கொடுத்து சென்றாள். அவளைக் கொடு எனக்கு. என்ன பணம்? என்ன பணத்தைப் பற்றி பேசுகிறாய்? நம்மிடம் எவ்விதமான பணமும் இல்லை. கழாலாபிகம் துவாவை தன் பின்னால் மறைத்து கூறினாள். பொய் சொல்லாதே, அவாக்களி. இஷாவின் தோழி வந்து பணம் கொடுத்து சென்றாள்.
என்னை பைத்தியமாக நினைக்காதே. நல்லா பார்த்து பணத்தை எடு. இப்போது அவன் மனைவியோடு சண்டையிட ஆரம்பித்து விட்டான். விடு, கொடுக்கிறேன் கள்வனே. தன் துப்பட்டாவுக்குள் சுற்றியிருந்த சில 1000 ரூபாய்களை அவனிடம் கொடுத்தாள். அவற்றை எண்ணியவாறு மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். சிறிது நேரமாவது போகும். மேலும் நல்லது உன் மகளிடம் சொல்லு, திரும்ப வந்து விடட்டும். எங்கே போயிருந்தாலும் எனக்கு பணம் கொடு. முழுமையாக 20 இலட்சம். பிறகு நான் உனக்கு விவாகரத்து கொடுப்பேன். பின்னர் எங்கே வேண்டுமானாலும் போ. அவன் கத்திக்கொண்டே உமிழ்ந்து அங்கிருந்து வெளியேறினான். துவா தன் அம்மாவை கட்டியணைத்து கதறி அழுதாள். அம்மா, நம்முடைய விதியில் இப்படித்தான் ஒரு அப்பா எழுதியிருக்கிறாரா? அவள் தன் அம்மாவிடம் புலம்பினாள். அவருடைய மனதையும் புண்படுத்தினாள். பிள்ளையே, தோன்றுகிறது நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை இந்த உலகிலேயே கிடைத்துவிட்டது. எனக்கே. அந்த மனிதரின் உருவத்தில் தன் துப்பட்டாவால் கண்ணீரைத் துடைத்துக் கொண்டே அழுதபடி கூறினார். தெரியவில்லை, அப்பாவும் எங்கே போய்விட்டார்கள்? 1 வாரமாகிவிட்டது, அவரைப் பற்றிய தகவலே இல்லை. துவா இஷாவுக்காக கவலைப்பட்டாள். அல்லாஹ் அவரை தன் பாதுகாப்பிலும் வைத்திருப்பதாகவும், மேலும் எந்த தீய பார்வையிலிருந்தும் காத்தருள்வதாகவும் அவருடைய மகளுக்காக 2 கைகளையும் தூக்கிப் பிரார்த்தித்தாள். உண்மையிலேயே அந்த நேரத்தில் துவாக்கள் மிகவும் வேண்டியிருந்தது. என்னாயிற்று மாம்? நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? அல்ஷுபா இன்று வேகமாக வீட்டிற்குள் வந்ததைக் கண்டு அர்மானிடம் அருகில் அமர்ந்தாள். இப்போது தொடர்ந்து மொபைலில் விழித்துக் கொண்டிருப்பது. முகத்தில் பெரும் பதட்டம் தெரிந்தது. ஆம், என்ன? சரிதான் அனைத்தும். அர்மான் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளிடம் சாதாரணமாக பதில் அளித்தான். ஆனால் இத்தனை குளிரிலும் உங்களுக்கு இவ்வளவு வியர்வை எப்படி வருகிறது? அல்ஷுபா அவனது நெற்றியில் கையை வைக்கவும் கேட்டாள். இல்லையே, நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். மாறாக ஒரு உதவி செய். எனக்காக ஒரு காபி கொடு. தலை சுற்றுகிறது. அவள் பாசமிகுந்த குரலில் கூறினான். நான் உடனே கொண்டு வந்து விடுகிறேன். மேலும் நீங்கள் தயவு செய்து இந்த மொபைலை வைக்கவும். நீங்கள் வந்ததிலிருந்து மொபைலில்தான் இருக்கிறீர்கள். தலை சுற்றாதா எப்படி? அவள் மெலிதாக சொல்லிக் கொண்டே எழுந்தாள். ஆனால் அர்மான் பலமுறை பாசிலை அழைத்திருந்தான். இப்போது மெசேஜுகள் அனுப்பிக் கொண்டிருந்தான். ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. இவ்வாறு அவன் கவலைப்படாமலா இருப்பது எப்படி? சரி, கேள் அல்ஷுபா. இந்த பாசில் இப்போது எங்கே இருக்கிறான்? எந்த தொடர்பும் வாழ்த்துக்களும் இல்லை. அர்மான் இப்போது அல்ஷுபாவிடம் ஆராய விரும்பினான். அவன் எங்கே போவான்? இங்கேதான் இருப்பான், தன் வியாபாரத்தில் மூழ்கியபடி. அல்ஷுபா மேலோட்டமாக பதிலளித்தாள். உன்னிடம் அவன் பேசுகிறானா? அர்மான் ஆழ்ந்த நெச்சுருக்கத்துடன் கேட்டான். ஆம், நேற்று கூட பேசினான். நான் உங்களுக்காக காஃபி கொண்டு வரட்டுமா? அவள் சிரித்தபடி சமையலறையை நோக்கி சென்றாள். ஐயோ, என்ன செய்வேன்? எப்படி தெரிந்து கொள்வேன்? இந்த பாசில் எங்கே இருக்கிறான்? இஷா அவனிடம் எப்படி சிக்கினாள்? மேலும் அவனிடம் கல்யாணமும் செய்துவிட்டான். அர்த்தமா அவன் எனக்கு இஷாவை மணம் செய்யப் போகிறேன் என்பதை அறிந்திருந்தான். ஹா, காட், இப்போது என்ன ஆகப் போகிறது? அவன் அல்ஷுபாவிடம் ஏதேனும் சொல்லிவிட்டால் அல்ஷுபா என்மேல் சந்தேகம் கொள்வாள். மேலும் அவள் என்னை விட்டுவிட்டாள். अरमान का दिमाग अब सच में तकने लगा था। उसके दिल की धड़कन भी एकदम भरी थी। नहीं, अशुभा सिर्फ मेरी है, उसे मुझसे कोई चैन नहीं सकता। पासिल भी नहीं, अरमान अशुभा को आता तेक दिल ही दिल में बकता इरादा करता कखरा सास पर पोनान अरमान। मलिक, ईशा ने सेरेलब तखराया। क्या हुआ? यादाश्त वापस आ गई या जो दी वो भी उठ गई? पासिल के पूछने पे ईशा ने अपनी लबों पे सपान पीरते उन्हें तर किया। आप उन्हें जानते हैं? ईशा ने तरकते दिल से पूछा। एक पल को खामोशी सा कही। पासिल ने उसे सकमी नजरों से देखा। मेरी बहन का शोहर है, बहन भी वो जो मुझे मेरी जान से भी ज्यादा अजीज है, जिसकी आंख से गिरने वाला एक आंसू भी मेरे दिल पे गिरता है, मुझे मार देता है यहाँ से। वो दिल के मुकाम बे शहादत की उंगली रखे तांद कक्कसाते पोलादा। ईशा की आंखों से आंसू बह निकले। मुझे भी मेरी बहन के आंसू रुलाते हैं। जब जब वो खलीस इंसान
जो आपा के नाम पे तप्पा है। वो मेरी बहन को सूदा है उसे बेचने की बात करता है। நான் உள்ளுக்குள் மடிந்து விழுந்து விடுகிறேன். वो कहना चाहती थी लेकिन कह नहीं पा रही थी. और तुम ने पासिल की आवाज फिर से कुंजी. तुमने उसको आंसू देने का सोचा. वो जो अपने शोहर से दीवानों की तरह इश्क करती है, जो मोहब्बत में भी दोहित की कायल है, उसके दिल को दार दार किया जाने लगा था. और यकीनन इस सब में तुम्हारा ही कसूर होगा. अपने जलोन से तुमने एक शरीफ इंसान को बसाया, एक ऐसे इंसान को जो अपनी बीवी से दीवाना वार मोहब्बत करदा है. वो भी तुम्हारे हुस्न के आके सिर हो पोनान और बेवफाई करने सला. पासिल ने कसे से उसकी जानिब पेशकदमी की. वो डर के तो कदम पीछे हटी. जी चाहता है तुम्हें जान से मर डालू. कोई मर किसी को बर्बाद नहीं करदा. तुम औरतें ही औरतों को बर्बाद करती हो. पासिल ने उसे दोनों बासुओं से जंजोर दे हुए सिलाते गेहा. तो वो बुरी तरह रोती. वो उसे बदाने को लपवा करती, लेकिन कुछ भी पता नहीं पा रही थी. हिम्मत हौसला सब कुछ आज वो एक अजनबी शख्स के सामने हार गई थी, क्योंकि वो वाकई ही खुद को कसूरवार सम रही थी. एक शादी शुदा मर्द से वो अपने कमजोर लम्हों में निकाह की हामी बरसुगी थी. तुम्हें लहा के तुम कुछ भी कर लो की, और मेरी बहन लावारिस अदीश कम. ये क्या अफसोस, न तुम जान बाई और न अरमान मलिक. बासिल அவளை ஒரு இழுத்துடன் விட்டுவிட்டான். वो अपनी पासुओं को तबाने लगी. पासिल की सख्त उंगलियों की क्रिप्त से वो दड़प गई थी, लेकिन जबान ने अफपत नहीं की थी. मोबाइल पे अशुबा की कॉल आते तक वो सर नफी में हिला गया. यकीनन ये अरमान मलिक ही होगा. तिल ही तिल में सोचता वो ईशा की जानिब पड़ा और उसे अपने हल्के में लिया. ईशा ने तरकते दिल से उस शख्स को देखा जो पल में अपने रंग बदल रहा था. ईशा के देखने बेपासिल ने उसकी जानिब तंसिया अंदाज में मुस्कुराते हुए देखा. समाइल जाने मन. वो उसको सबा सबा के बोलता उसके कंधे बे फिर से अपनी उंगलियों की क्रिप्त को सख्त कर गया. समाइल स्वीट हार्ट, वो बिर से पोला. तो ईशा को वो एक जनूनी पागल और साई को इंसान लगा. ईशा ने रोते हुए समाइल बास की तोरीकम जाने मन ओवरलक रही है. ओरिजिनल समाइल साहिए. एक तो उसकी गुर्बत, ऊपर से उसकी ख्वाहिशें. ईशा का जी साहा उस शख्स का सर बर्थडे पासिल मोबाइल से अशुपागो वीडियो कॉल मिला गया था, जो अतले ही बिल रिसीव होई थी. सामने तवक्को के ऐन मुताबिक अरमान मलिक ही दा. पासिल के साथ ईशा को देखते अरमान के लपीन से ईशा की आंखें रोई हुई थी, लेकिन सेहरे पे मस्कान थी. उस वक्त अशुपा उसके लिए कापी बना रही थी, और उसी बात का वायदा उतना दे उसने अशुपा के नंबर से पासिल को कॉल मिलाई थी, जो पिक तो हो गई, लेकिन सामने का मंजर देखते अरमान पे कहरोन बानी गिरादा. हाँ, ये अरमान मलिक कैसा लगा पासिल खान का सरप्राइज सिया. पासिल की सहकती आवाज पे अरमान मालिक के माथे पे लकीरें नमूदार होइन. ये तुमने अच्छा नहीं किया बासल खान. आज पगली पारा पासल ने उससे मान पाई की बजाय पूरे नाम से पुकारा था. अच्छा? पासल ने पनवये नुच्चखा दे पूछा. आपको लगता है जो आप कर रहे थे वो अच्छा था? उसी के अंदाज में बोलता वो अरमान मालिक को लाजवाब अगर गया. मैं अपने किसी फेल का तुम्हें जवाब दे नहीं. अरमान कसे से पटका. बिल्कुल, लेकिन अपनी बीवी को दो हाइम ना. पासल की पाद पे अरमान के बसीने सूट के दे. देखो पासल, तुम ऐसा कुछ नहीं करोगे वरना. अरमान ने उसे कबरा दे धमकी देते हुए कहा. क्या नहीं करेगा बासल. अपने अक से अलशुबा की आवाज सुनता वो पूरी तरह साउंड का आरा काल काटती. पलट के अलशुबा को देखा जो काफी लिए उसके बास ही अनगहरी होई. आर अब सवाल यह नसरों से उसे देख रही थी. कुछ नहीं, बस ऐसे ही कुछ बात कर रहा था. काफी तामते वो अपना अंदाज चरचरी सा बनाते पोला. फिर भी क्या बात कर रहा था बासल.
आपको पता है वो परसों भी नाराज हो रहा था कि उसने बुलाया हमें और हम नहीं गए। और अब ही लेट आए थे। अलशुबा ने काफी का मक अपने लबों से लखाते अरमान को शिकवा कना निगाहों से देखते हुए कहा, अच्छा, नाराज नहीं हो, कल चलेंगे। वो सोफे पे पेते अलशुबा को अपने हिसार में ले गया। अलशुबा ने मुस्कराते हुए अरमान के कंधे पे सर रखा। यूनोमान, मेरी जिंदगी का मगवर आप हाइम, पासल पुलादा पी है तो आपके बिना जी नहीं करदा जाने का। दिल करदा है जहां भी जाऊं आपके साथ ही जाऊं। वो उसकी तरफ देखती अरमान की हल्की हल्की पियर्ट में उंगलियां फेरने लगी। अरमान मुस्करा दिया। अच्छा सुने ना, वो मेरी दोस्त है ना, मारी यह, वो जिस काइनाकोलॉजिस्ट के पास जाती है, वो बहुत अच्छी है। मेरा दिल क्या साह रहा था कि मैं उससे से कब। अलशुबा, एक बार तुम्हें मना किया है बर क्यों पर ये उग्र ले के पैज जाती हो। अचानक से अरमान का मूड चेंज हुआ, जिससे अलशुबा के दिल को सख्त दुख हुआ। वो हमेशा यूं ही डाल मडोल कर दादा। जितना उस बारे में सोचती थी या कुछ करने की ठानने लगती तो वो उसको मना करता। और वो दिल महसूस कर रह जादी। मान, मुझे 50 ही है ना। वो आंखों में मासूलिये बोली। अब ही यदि को वक्त ही कितना हुआ है अलशुपा, सिर्फ 2 साल। अल्लाह दे देखा जब तेने हो न के। वो सर्द लहजे में गहता उत गया। अगर से कब करवा गे इलाज करवा लूं तो क्या बुराई। एक बार पोल जो दिया है अलशुबा, समझ नहीं माती। उसकी बात काटे वो ब्लड के कसे से पोला के अलशुबा की आंखें आंसू से परने लकीन। उसकी आंखें देखता वो कहरा सांस पर गया और उसके करीब आदे उसे अपने सीने से लखाया तो वो मुंह हाँ पसूर दे रोती। यार, ऐसे मत आंखों में मासूल आया करो। जानती हो, तुम्हारा मन नहीं सहन कर सकता। बाकी जो बात कह रहा हूं उसको समझो। थोड़ा वक्त और कर लो इंतजार। अल्लाह ने चाहा तो वो मुआवजा करेगा। और हमें भी औलाद जैसी नियामत से नवाज देखा। अरमान उसके माथे को बोसा देदा अपने कमरे की जानिब पड़ा। मुआवजा। अलशुबा की तो सुई वही मड़क गई। कैसा मुआवजा। वो तिल ही तिल में उसकी बात को सोचती अपसेट होने लगी। मतलब अरमान को भी यही लगता है हमें मुलात नहीं होगी। அர்மான் சலித்துப் போன பிறகு அல்ஷுபாவின் கண்களில் துளிர் துளிர் கண்ணீர் வந்து தோன்றியது. சலோ ஹோ கயா காம், அப நிகலோ யஹான் சே என்ற குரலில் பாசல் அழுத்தமாக இஷாவை தள்ளினார். எங்கே என அவள் வியப்புடன் கேட்டாள். எங்கே வேண்டுமானாலும் போ, இப்போ நீ சுதந்திரமானவள் என்றான் பாசல் தன் மொபைலை பாக்கெட்டில் வைத்து கைகள் ஜேப்பில் போட்டு அமைதியான அழுத்தத்தில். ஆனால் நீங்களே என்னை கல்யாணம் செய்தீர்களே, நானே உங்கள் மனைவி இல்லை. நீங்கள்தான் சொன்னீர்கள் என்னை பணம் கொடுக்கப் போகிறேன் என. இஷா திகைத்துப் போனவள் போல அனைத்தையும் ஒரே மூச்சில் பேசினாள். பாசல் அவளை நோக்கி அவமதிப்போடு சிரித்தான். உன் மாதிரியான பெண்கள் பணத்துக்காக ஏதாவது செய்யத் தயார். அந்த நிகாஹ்கான விலை நீயே 5 லட்சம் என்று கூறினாய். பாசல் அவளிடம் ஒரு கவர் நீட்டினான். அதில் அவள் கேட்ட தொகை இருந்தது. இஷா அதனை பார்த்தாள். இதுதான் உன் நிகாஹ்கான விலை. இது எடுத்துக்கொள். இப்போது உன் ஒரு இரவின் விலை கூட சொல்லிவிடு. அவன் கையில் கவரை எடுத்துப் பணத்தை அவளிடம் தர முயன்ற அதே நேரத்தில் பாசலின் வார்த்தைகள் அவளது முழு உடம்பையும் நடுங்கச் செய்தன. அவளது உடல் முழுவதும் ஒரு வலி ஊர்ந்தது. பேசு, என்ன விலை உன் ஒரு இரவுக்காக? பாசல் அவளை கண் இமைக்காமலே பார்த்து கேட்டான். இஷா தனது கை தூக்கினாள். ஆனால் பாசலின் வலுவான பிடியில் அந்த கை முற்றிலும் நிருபயமாகவே அலைந்தது. இருவரது பார்வைகள் சந்தித்தன. இஷாவின் ஆழ்ந்த கண்ணீரான விழிகளில் இருந்த வேதனையை பாசல் காண ஒரு நிமிடம் நின்று குருதியான். இஷா தன்னால் ஆற்ற முடியாத வேதனையுடன் கைவிடுவித்துக் கொண்டு பாசலின் கையில் இருந்த அந்த கவரை எடுத்தாள். அருகிலிருந்த சுவரில் உரக்க எறிந்தாள். பின் பாசலை வெறுப்புடன் பார்த்து கூறினாள், உங்கள் செல்வம் உங்களுக்கே மிச்சம் இருக்கட்டும் மிஸ்டர் பாசல்கான். எனக்குத்தான் என் ஏழ்மை போதும், ஒத்துக்கொள்கிறேன். என் வாழ்க்கையின் கடினமான காலத்தில் நான் ஆர்மான் மாலிக்குடன் நிகாஹ் செய்ய தயாரானேன். ஆனால்
அதற்கான அர்த்தம் இது இல்லை. நீங்கள் எனது குணநலனுக்கு சான்றிதழ் வழங்குகிறீர்கள் என்பது அல்ல. நிகாஹ் செய்தது குற்றமில்லை. ஆனால் நீங்கள்தான் என்னை... இஷா தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். நீங்கள் உண்மையைக் கண்டறிய முயற்சிக்கவே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏழை மக்களைப் பற்றி உங்களுக்கு என்ன ஒட்டவில்லை? இன்றைய உலகத்தில் மரியாதை கூட பணக்காரருக்கு மட்டும்தான். மனமும் அவர்கள்தான் வைத்திருக்கிறார்கள். வலியும் அவர்களுக்கே ஏற்படுகிறது. எங்களால் அழ முடியுமா? அழும் உரிமை கூட எங்களிடம் இல்லை. அவள் அழுத வண்ணம் மிகவும் கடுமையான உணர்வில் பேசினாள். சரி, உங்கள் நோக்கம் நிறைவேறிவிட்டது. உங்கள் சகோதரியின் குடும்பம் அழிவதற்குள் காப்பாற்றப்பட்டது. இஷா எழுந்து நின்று அவனை பாக்கியுடன் பார்த்தாள். பாசல் அமைதியாகவே அந்த பேச்சைக் கேட்டான். அவளால் அந்த கவரை அவ்வாறு தூக்கி எறியப்படும் என அவனுக்கே எதிர்பாராதது. நீங்கள் எவ்வளவு கருணை காட்டினீர்களோ அதற்குப் பெருமை சேர்க்க நீங்கள் இன்னும் ஒரு தருணம் கருணை காட்டியிருக்கலாம். இன்று இரவு மட்டும் இங்கு தங்க அனுமதியளித்திருப்பீர்கள். காலையிலேயே நான் இங்கிருந்து கிளம்பி விடுவேன். தனது கண்ணீரைத் துடைத்தவாறு உறுதியான குரலில் ஈஷா கூறினாள். பின்னர் திரும்பி சென்றாள். நீங்கள் இப்படியொரு அடக்கம் காட்டுகிறீர்கள் போலிருக்கிறது. என்னுடைய விருப்பமான மனைவி போலவே. உங்கள் காதலில் நான் முழுமையாக மூழ்கியிருக்கிறேன். பாசல் ஒரு ஏளனமான சிரிப்புடன் கூறினான். நான் பொய்யான நம்பிக்கையால் வாழ்வதில்லை. நிஜமான மனம் கிடைக்காத போது காதல் எப்படி வரலாம்? அவளது பதிலால் பாசல் மீண்டும் பதிலற்றவனாகிவிட்டான். அவள் சொல்வது உண்மைதான். உண்மையான மனங்கள் சேரும்போதுதான் காதல் பிறக்கும். இல்லையெனில் எங்கே இருந்து காதல் வரும்? அவன் தலையாட்டிக்கொண்டு கதவை நோக்கி நகர்ந்தான். பின்னர் ஒரு முற்பகல் அமைதியில் சொன்னான். காலை டிரைவர் உன்னை இங்கிருந்து விட்டுச் செல்பவர். எங்கே வேண்டுமானாலும் போ. மென்மையான குரலில் கூறியவாறு வெளியே சென்றான். அவனுடைய முழு நேரமும் சிகரெட் பிடிக்கையில்தான் செலவாக இருக்கப் போகிறதே என்று அவனுக்கே தெரிந்தது. அவள் மீது அவமானம் கொடுக்கவே வந்திருந்தான். ஆனால் முடியவில்லை. அவன் உண்மையிலேயே தனது சகோதரியை நேசிக்கிறான். அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய முடிவை எடுத்தான். அந்த பெண்ணை நிகாஹ் செய்தான். ஆனால் இப்போது அவன் குழப்பத்தில் இருந்தான். அர்மான் பாய் ஏற்கனவே நிகாஹ் செய்வதற்கான முடிவை எடுத்திருந்தாரெனில் அவர் எங்கும் திருமணம் செய்யலாம். இஷா இல்லையென்றால் வேறொருவராக இருக்கலாம். அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு நின்றான். இப்போது அம்பு வில்லை விட்டுவிட்டது. இப்போது எதுவும் செய்ய முடியாது. அவன் தன் தலை ஆட்டினான். என்ன, நான் அவளை விட்டுவிடப் போகிறேனா? என் நிகாஹில் இருக்கும் ஒருவரை? இந்த எண்ணமே பாசலை உள்மனதில் சிருட்டிக் குலைக்கச் செய்தது. அப்போது காலையில் சுப்ஹ் சாதிக் நேரம் இஷா எழுந்தாள். அவள் இன்னும் கல்யாண ஆடையில் இருந்தாள். அவளது முழு இரவும் விழிகளில் கண்ணீருடன் கழிந்திருந்தது. சோஃபாவில் உட்கார்ந்தபடியே அவள் தூங்கிவிட்டாள். அவளிடம் உடையை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஆடைகள் கூட இருக்கவில்லை. ஆனால் இப்போது அவளுக்கு போயாக வேண்டும். அந்த இடத்திலிருந்து தனது கனமான ஆடைகளைப் பார்த்தவாறு அலமாரிக்குப் பக்கம் நடந்தாள். ஒருவேளை ஏதாவது உடை கிடைத்து விடுமோ என்று நினைத்தாள். ஆனால் அலமாரியைத் திறந்தவுடன் திடீரென ஒரு பொருள் அவளது காலடியில் விழுந்தது. அதை பார்த்தவுடன் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. கீழே குனிந்து அந்த பொருளை எடுத்தவாறு நீண்ட நேரம் பார்த்துக்கொண்டே இருந்தாள். ஏதோ ஒரு யோசனையோடு அந்த பொருளை அவள் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். கார்போர்ச்சுக்குச் சென்றவுடன் ஒரு டிரைவர் கார் அருகில் காத்திருந்தான். இதற்கெல்லாம் முன்பே பாசில் கட்டளை விட்டிருப்பது போல் இருந்தது. காரில் ஏறியவுடன் அவள் தனது வீட்டின் முகவரியைச் சொன்னாள். ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டாள். அவளுக்கே தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து வீட்டிற்குச் செல்வது அவளுக்கு பல அதிர்ச்சி செய்திகளை கொடுக்கப் போகிறது என்பதையும், அவளுக்குத் தேவைப்பட்டது ஒன்றே ஒன்று, தன் தங்கை. அவள் பாதுகாப்பாகவே இருக்க வேண்டும். இல்லையென்றால் இன்றே அவள் கமாலை கொன்றுவிடுவாளே என்ற முடிவோடு இருந்தாள். கார் அவள் கூறிய முகவரியிலிருந்து நிறுத்தியவுடன் டிரைவர் அவளது பக்கம் திரும்பிப் பார்த்தான். பிபிஜி, உங்கள் வீடு வந்துவிட்டது. அவள் கனவுலகிலிருந்து திரும்பியவாறு தலையசைத்தவள் காரிலிருந்து இறங்கினாள். டிரைவரும் காருடன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் தனது தாயை தரையிலே முகம் கீழாக விழுந்திருப்பதைக் கண்டு அவளுக்கு ஒரு கஷ்டமான அதிர்ச்சி ஏற்பட்டது. அம்மா! இதமான அலறலுடன் ஓடி சென்று அணைந்தாள்.
அவர்களின் மூக்கிலும் வாயிலும் இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. நெற்றியிலும் பல காயங்கள் இருந்தன. இஷா, இஷா, நீ வந்துட்டியா? துவாவை, துவாவை காப்பாத்து. என் பையையை காப்பாத்து இஷா. அந்த பாதிக்கப்பட்ட உடலுடன் அவர்கள் கதறினார். அம்மா, துவா எங்கே இருக்கா? தயவு செய்து சொல்லுங்க. இஷா கண்ணீர் வடித்தாள். அவனா, அந்த பாட்ஷா, அவன் அடைக்கலத்துக்கு, அவனை பாட்ஷாவுக்கு விற்கிறதுக்காக. அவளைக் காப்பாத்து இஷா. உனக்கு தெய்வத்தின் கண்ணீரா வேண்டுகிறேன். இஷா தனது கண்ணீரைத் துடைத்தவாறு, அம்மாவுக்கு உதவியவாறு, அவரை எழுப்பி படுக்கையிலே அமர்த்தினாள். துவாவுக்கு ஒன்றும் நடக்காது. கவலைப்படாதீங்க. நான் அவளைத் தேடிக் கொண்டு வர்றேன். அவள் கோபத்துடன் பதிலளித்தாள். இல்லை ஈஷா, நீ தனியா போகக்கூடாது. அவங்க ரொம்ப பயங்கரமானவர்கள். நீ யோசிக்காமல் போயிடாதே. அம்மா, நான் போகவில்லை என்றால் அவங்க துவாவை என்ன மாதிரியான நசமான சூழ்நிலைக்கு இழுப்பாங்க தெரியாது. எனக்குப் போவேணும். என் தங்கையின் உயிரையும் மரியாதையையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். தெளிவான சத்தத்தில் பேசினவாறு கதவு பக்கம் நடந்தாள். இஷா. நேசாலா பேகம் அவளை அழைத்தவாறே தரையில் விழுந்துவிட்டார்கள். அதில் நின்று திரும்பியவள், நீங்க சரியா இருக்கீங்க அம்மா? இன்று அவள் உண்மையிலேயே தாயைப் பார்த்து பயந்துவிட்டாள். மன்னிக்கணும் ஈஷா, இது எல்லாமே என் தவிர்க்க முடியாத தவறா நடந்து போச்சு. நான் தான் காரணம். என்னை மன்னிக்க வேணாம். நான் மன்னிப்பு கேட்கிறதுக்குத் தகுதியே இல்ல. இன்று தாயார் தனது மகளிடம் நெஞ்சத்தில் உள்ள வருத்தத்துடன் மன்னிப்புக் கேட்டார்கள். அம்மா, தயவு செஞ்சு என்ன குற்றவாளி மாதிரி உணர வைக்காதீங்க. நீங்க ஜான்போஜா இதெல்லாம் செய்யல. இது எல்லாம் எங்களோட விதியிலே எழுதப்பட்டதுதான். இதெல்லாம் நடந்தே ஆகணும்னு இருந்ததுதான். நீங்கள் எல்லாமே மறந்துவிடுங்க. இஷா ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸை கொண்டு வந்து தாயின் காயங்களை சிகிச்சையளிக்கத் தொடங்கினாள். நான் சரியானேன் இஷா. ஆனால் என் துவாவை மட்டும் காப்பாத்து. அவளுக்கு ஏதாவது ஆனா நானே என்னை மன்னிக்க முடியாது என்று அவரும் கதறிக்கொண்டிருந்தார்கள். எங்க இஷா அல்லாஹ்வின் பாதுகாப்புல இருக்காங்க அம்மா. அவளுக்கு ஒண்ணுமாகாது. அல்லாஹ்வில் நம்பிக்கை வையுங்க. அவர் கண்ணீரைத் துடைத்தவாறு உறுதியான குரலில் பதிலளித்தாள். இஷா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவள் உடலில் அணிந்திருந்த மணப்பெண் உடையைப் பார்த்தவாறு அவர்கள் மனம் வேண்டாமையுடன் கேட்டுவிட்டார்கள். இஷாவிடம் அந்தக் கேள்விக்கு பதில் சொல்ல எதுவுமே இல்லாததால் அமைதியாக கதவை நோக்கி நடந்துவிட்டாள். அவள் வெளியேறும்போது ஞசாலா பேகம் தங்கள் முடிவுகளை எண்ணி வருந்தினர். ஒரு மகளைக் காப்பாற்ற மற்றொருத்தியையும் அந்த அழுக்கான இடத்துக்கே அனுப்பியதாக. இஷா, இஷா, திரும்பி வா. இஷா எழுந்து வர முயற்சிக்கும்போது மீண்டும் தரையில் விழுந்துவிட்டார்கள். இஷா, திரும்பி வா. தரையில் விழுந்தவாறு அவர்கள் தங்கள் விழிப்புணர்வை இழந்துவிட்டார்கள். பாசில் அறைக்குள் கால் வைத்தவுடன் அங்கு இஷா எங்கும் காணப்படவில்லை. உடனே பாசிலின் உள்ளத்தில் ஓர் அடக்கம் புண் எழுந்தது. ஆனால் அதை வெளியில் காட்டாமல் உடனே தலையாட்டியவாறு தனது அலமாரிக்குச் சென்றான். ஆடையை எடுக்க முற்பட்ட போது அவன் நின்றுவிட்டான். அவள் இங்கேதான் இருந்தாளே, எங்கே போய்விட்டாள்? தனது உடைகளை தலையசைத்து தேடினான். ஆனால் அவள் அங்கே இருந்திருந்தால் கண்டுபிடித்திருக்கலாமே. ஒருவேளை இஷா அவன் தேடி வந்த அந்த விஷயத்தைத்தான் எடுத்துப் போய்விட்டாளா? இந்த யோசனை வந்தவுடனே பாசில் தனது கையிலிருந்த ஆடைகளை தரையில் வீசியவாறு கதவுக்குப் புறம் சென்றான். கரீம் தாதா, கிரீம் தாதா என்று கத்திக்கொண்டே கார்போர்ச்சுக்குச் சென்றான். இஷா எங்கே இருக்கா? ப்ளா, அவள் காலையிலேயே கிளம்பிட்டா. எங்கே போனாங்க? பாசிலின் மனம் அதிர்ச்சியுடனும் பயத்துடனும் துடிக்கத் தொடங்கியது. பாசில் பில்லா, நீங்கள்தானே சொன்னீங்க டிரைவருக்கு அவளை விட்டு வரச் சொல்லியதா? அந்த டிரைவரா? இங்கேயே வந்துட்டான். கரீம் தாதா பேசிக் கொண்டிருந்தபோது அந்த டிரைவர் பெரிய வாயில் வழியாக காருடன் உள்ளே வந்தது தெரிந்தது. இஷா எங்கே இருக்கா? ஒரு வினாடியும் இழுக்காமல் பாசில் நேரடியாகக் கேட்டான். டிரைவர் இஷாவின் முகவரியைச் சொன்னதும் பாசில் உடனே கீஸ் எடுத்து தனது காரை அந்த முகவரிக்கு நேராக எடுத்து ஓட்டினான். அவன் அந்த முகவரிக்கு அருகில் சென்றபோது ஒரு தெருவில் தூரத்தில் இஷாவின் பட்டுத்துணி காற்றில் பறந்தது அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. அவள்தான் என்று உறுதியாகக் கண்டதும்
அவன் நேராக வீட்டிற்குச் செல்லாமல் தனது காரை இஷா சென்ற ரிக்ஷாவை பின்தொடர ஆரம்பித்தான். அவள் எங்கே செல்கிறாள் என்பதற்கு அவனுக்கு ஆவல் இருந்தது. தொடர்ந்து சென்றபோது ஒரு அறியப்படாத மற்றும் தவறான புகழ்பெற்ற இடத்திற்கு அவள் செல்லும் பின் வந்தான். அதைக் கண்ட பாசிலுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இஷாவுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன தொடர்பு என யோசித்தவாறு கார் நிறுத்தி வெளியே வந்தான். தனது பின் பாதுகாப்பாக வந்த செக்யூரிட்டி கார்களையும் பார்த்து தலையசைத்தவாறு அந்த பெரிய வாயிலை நோக்கி நடந்தான். அங்கு இஷா உள்ளே சென்றிருந்தாள். ஆனால் பாசிலுக்கு வாயிலை முன்னேவே பாதுகாப்பாளர்கள் தடையாக நின்றனர். நான் உள்ளே போனும், வழியிலிருந்து விலகுங்கள் என்றார் பாசில் கடுமையாக. உங்களுக்கு அனுமதி பத்திரம் இருக்கா என்று முன் நின்ற காப்பாளர் கேட்டான். என் மனைவி உள்ளே இருக்கிறாள், எனக்குத் தடுக்க ஒருவரும் தேவையில்லை. பாசில் கோபத்துடன் கத்தினான். இல்ல, நீங்கள் உள்ளே போக முடியாது. பாட்ஷாவின் கடுமையான உத்தரவு. இன்று அவருக்கு வெளியூர்களிலிருந்து விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். இன்று யாரும் உள்ளே செல்ல முடியாது. பாதுகாவலர் தெளிவாக மறுத்துவிட்டான். பாசிலிடம் தர்க்கத்திற்கு நேரமில்லாமல் அவன் தனது பாதுகாப்பு வீரர்களை பார்த்தவுடன் அடுத்த கணமே அந்த பகுதி முழுவதும் காலியாகிவிட்டது. பாசில் நேராக உள்ளே நுழைந்தான். நடந்து சென்று மையப்பகுதி வந்தவுடன் அங்கு பெண்கள் விற்பனை நடைபெறும் இடம் என்பதைக் கண்டவுடன் அவன் உள்ளம் பதறியது. அவன் கண்ணால் இஷாவை தேடிக் கொண்டிருந்தான். அடுத்த வேளை, என் தங்கையைத் தொட்டாலும் உன்னை உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன் எனக் கையிலே துப்பாக்கியுடன் இஷா பாட்ஷாவும் கமாலையும் குறிவைத்து கத்தினாள். முதலில் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் சிரித்துவிட்டார்கள். துப்பாக்கி ஏந்த தெரியுதா இல்ல, வெறுமனே மிரட்டலா என்று பாட்ஷா கேலியாக கேட்டான். உடனே இஷா அவனது காலருகே ஒரு ஷாட் விட்டாள். அடுத்த கணமே அமைதியே சூழ்ந்தது. என் கையில் துப்பாக்கி இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் அதை பயன்படுத்தத் தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள். என் குறி துல்லியமானது. என் தங்கையை உடனே என் கையிலே ஒப்படைங்க, இப்போதே என்று இஷா கூவினாள். பாட்ஷா தனது ஆளிடம் துப்பாக்கி கீழே போடச் சொன்னான். அடுத்த கணமே எல்லா ஆயுதங்களும் தரையில் விழுந்தன. துவா, இங்கே வா, என் பக்கம் வா, இஷா அவளை அழைத்தாள். ஆனால் துவா அவளிடம் வர முன்னே யாரோ பின்புறத்திலிருந்து வந்து இஷாவின் கழுத்தை நரம்பில் அழுத்த அவள் மயக்கத்தில் சென்றாள். நிலத்தில் விழுவதற்கு முன்பே பாசில் அவளை தனது கட்டிலில் பற்றிக் கொண்டான். யார் நீ? பாட்ஷாவுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே அவன் எல்லோருக்கும் துப்பாக்கிகளை எடுத்து தங்களது இடங்களை தக்க வைத்துக் கொள்ளச் சைகையிட்டான். ஆனால் பாசிலையும் அவனது சக்தி வாய்ந்த பாதுகாப்பு படையினரையும் எதிர்க்க முடியவில்லை. கமாலும் இல்ல, அவனது அடைக்கலமும் இல்ல. சில கணங்களில் அந்த இடம் முழுவதும் சிதைந்துவிட்டது. பாசில் இஷாவின் மயக்கமடைந்த உடலையும் துவாவையும் அழைத்துக் கொண்டு அவ்விடத்தை விட்டு நேராக தனது பண்ணை வீட்டுக்குப் புறப்பட்டான். இஷா இன்னும் மயக்கத்திலேயே இருந்தாள். அவளை மெதுவாக படுக்கையில் படுத்தியவுடன் பாசில் துவாவை நோக்கிச் சென்றான். துவாவுக்கு அவன் ஒரு கடவுளின் தூதராக வந்திருந்தான். துவா அவனுக்கு நன்றி தெரிவித்தாள். ஆபிக்கு எப்போது உணர்வு வரும் என்று அவள் கவலையுடன் கேட்டாள். வந்துவிடும், கவலைப்படாதே. எனக்குச் சொல்லு, உன்னை யாரெல்லாம் கடத்தினாங்க? பாசிலின் மென்மையான கேள்விக்கு பதிலாக துவா அனைத்தையும் சொன்னாள். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டபடி பாசிலின் உள்ளம் குலுங்கியது. 20 லட்சம் அந்த பாட்ஷாவுக்கு தர வேண்டியதுதான். ஆபி சொன்னாங்க, அவங்க கொண்டு வந்து விடுவாங்கன்னு எனக்காக. ஆனா பின்னர் ஆபிதான் காணாமலாயிட்டாங்க. பின்னாடி அந்த கெட்டவங்க என்னை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. துவாவின் எல்லா பேச்சுகளிலும் 20 லட்சம் என்ற வார்த்தையே பாசிலின் மனத்தில் பெரிதாக ஒட்டியிருந்தது. உன்ன மாதிரி குணமில்லாத பொண்ணுங்கதான் பிறர் கட்டிய வீடுகளை கட்டி விரிச்சு விடுறாங்க. உங்க அழகு, உங்க நடிப்பு, இந்த நிக்காவின் விலை நீங்க 20 லட்சம்னு தீர்மானிக்கிறீங்களா? அதுதான் உங்க நிக்காவின் விலை. சொல்லப்போனா உங்க ஒரு இரவுக்கான விலையும் சொல்லிரு. பாசில் தன்னால் இஷாவிடம் கூறப்பட்ட அந்த கொடூரமான வார்த்தைகளை நினைத்தபடி துன்பத்துடன் கண்களை மூடியவன். என்னென்னவோ அவன் கூறிவிட்டான். எத்தனை தவறான வார்த்தைகள்! இப்போது அவன் தன் சொந்த வார்த்தைகளுக்கே வெட்கப்படுகிறான். அவனும் தனது சகோதரிக்காக இந்த நிக்காவைச் செய்திருந்தான். அதேபோல் இஷாவும் தனது தங்கைக்காகத்தான் அர்மான் மாலிக்குடன் நிக்கா செய்திருந்தாள். அவளுக்கும் தன் தங்கை உயிரோடு மீள வேண்டும் என்பதுதான் முக்கியம். இன்று பாசில் தன்னை மிகவும் சிறியவனாக உணர்ந்தான்.
நீங்கள் யார்? துவா திடீரென கேட்ட கேள்வியால் பாசில் தலை கீழே இருந்த நிலையில் உயர்த்தினான். உன் ஆபி யார்னு கேட்டியா? அவளோட கணவன் நான். முழு நம்பிக்கையுடன் கூறினான் பாசில். அந்த நிமிஷத்தின் 1000வது பாகத்தில் அவன் முடிவு செய்துவிட்டான் இந்த உறவை தாங்க வேண்டும் என்று. அதுவரை அவசரத்தில் உருவான இந்த உறவு ஆனால் அல்லாஹ்வின் விருப்பத்துடன் இருந்தது. ஏனெனில் பீஜான் எப்போதும் சொல்வார்கள், ஜோடிகள் வானத்தில் தீர்மானிக்கப்படுகிறார்கள். இஷா அவனுடைய ஜோடிதான். எப்படி நிக்கா நடந்தாலும் இன்று பாசிலின் மனத்தில் இஷாவுக்கான காதல் இல்லையென்றாலும் வெறுப்பும் இல்ல. அர்மான் மாலிக் அல்ஷிபா அலமாரியில் இருந்த ஆபீஸ் உடையை அணிய தயாராக இருந்தபோது பின்னால் அவளது குரலைக் கேட்டவுடன் திரும்பினான். அவளோ எப்போதும் மான் என்று அழைப்பவளே இன்று அவன் முழுப்பெயரையே அழைக்கிறாளே. காயமுற்ற பார்வையுடன் அவனிடம் வந்து ஒரு கோப்பை பிடித்துக் காட்டினாள். இது இது என்ன அர்மான் மாலிக்? குளிர்ந்த குரலில் கேட்டாள். கோப்பை பார்த்தவுடன் அவனுக்கு புரிந்தது. இது உனக்கு எங்கே கிடைச்சது என்று அர்மானுக்கு மீண்டும் கோபம் வந்தது. அது என்னோட கேள்விக்கு பதிலா இந்த கேள்விக்கு உண்மையா பதிலு சொல்லுங்க. இந்த ரிப்போர்ட்ஸ்ல என் பேர் இருக்கு. அவள் அழுதாள். அல்ஷிபா, என் வார்த்தைகள் கேள். அவன் பதற்றமாக அவளிடம் வந்தான். நீங்க என்னை விட தொலைவுல இருங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு பிள்ளை கொடுக்க முடியாது. அதனால நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கண்ணீரில் புரண்டவளாய் கேள்வி கேட்டாள். யார் சொன்னாங்க உனக்கு இது? அவன் வெடித்தான். அவனுக்கு பாசில் மேல் கடும் கோபம் வந்தது. அது என்னுடைய கேள்விக்கு பதிலா அர்மான் மாலிக், எனக்கு உண்மை வேணும். யாருடன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பிள்ளை வேண்டி. அவள் கோபமாய் முன்னே வந்தாள். யாருடனும் இல்லை. உனக்கு தகவல் கொடுத்தவங்க எல்லாம் தவறான தகவல்தான் கொடுத்திருக்காங்க. அவன் கோபமாய் பதிலளித்தான். நீங்க தெரிஞ்சு வைங்க, அந்த பொண்ணு எனக்கு தேவை. கண்டிப்பா தேவை. அவளையே தேடி கண்டுபிடிங்க. அவளுக்குத் தெரியும் என் மனைவி ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவள். அதனாலதான் நான் அவளுடன் நிக்கா செஞ்சு பிள்ளை மட்டும் வேண்டும்னு சொன்னேன். இப்போ அந்த பொண்ணு திடீர்னு காணாமல் போறதுனால என்னோட மனைவியிடம் இந்த விஷயம் போய் சேரக்கூடாது. அவள பூமியின் எந்த ஓரத்திலையாவது கண்டுபிடிங்க. அவன் தனது மொபைலை அல்ஷுபாவின் கையில் பார்த்தபோது அவள் அவனது வாய்ப்பதிவு ஒன்றை கேட்பது போல இருந்தது. இப்போதுதான் அவனுக்கு உண்மையான பசியுணர்வு ஏற்பட்டது. எப்படி அந்த ஒலிப்பதிவை அவர் மொபைலில் விட்டுவிட்டான் என்று அவன் தலையை பிடித்து கவலையுடன் நின்றான். பொறுத்துப் பாரேன், இப்பவும் நீ சொல்றதெல்லாம் பொய்யா என்று அவள் கத்தினாள். அல்ஷுபா, ப்ளீஸ் லெட் மீ எக்ஸ்பிளைன். நோ எக்ஸ்பிளனேஷன். நீ இன்னைக்கு என் இருதயத்தின் இடத்திலிருந்து கீழே விழுந்து விட்டாய். எனக்கு தோணுறிது நாம ஒரு ஹாப்பி கப்பிள். ஆனால் சொன்னால் இன்னைக்கு நீ நிரூபித்து விட்டாய். யாரும் யாரையும் உண்மையா காதலிக்க மாட்டாங்க. பொய் சொன்னீங்க. நான் உங்க ஹார்ட்ல ஒரு இடம் கூட இல்லாதவங்க. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. அர்மான் மாலிக், ஐ ஹேட் யூ என்று அவள் கோபத்தில் அந்த கோப்பை பறக்கவிட்டு கதவுக்குச் சென்றாள். அர்மான் அவளது கைமூட்டையை பிடித்து தன்னிடம் இழுத்தான். என் கண்களில் பார். உனக்கு உண்மையா தோணுது என் மனம் வேற யாரையாவது நேசிக்குது? வேற யாருக்காவது என் இதயம் போயிருக்கு? என் கண்களில் உன்னுடைய பிரதிபலிப்பு தெரியலையா என்று அவன் அவளது கண்களில் நேராக பார்த்தவாறு கேட்டான். அவள் மேலும் கதறி அழத் தொடங்கினாள். என் இதயத்தில் என் அல்ஷுபாதான் இருக்கா? என் உயிரா? ஆம், நான் ஒரு 2வது திருமணம் செய்யப் போயிருந்தேன். ஆனா அதுவும் உனக்காகத்தான். நீ குழந்தைகளை ரொம்ப விரும்புற மாதிரி பேசின. நினைவிருக்கா? நீதான் சொன்ன நாம அங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம் என்று. ஆனால நீதான் என்ன சொன்ன? அர்மானின் குழந்தை வேண்டும், வேற யாருடையதாவது வேண்டாம் என்று. அதற்காகத்தான் நான் இதை முடிவு செய்தேன். இல்லையென்றால் நான் உயிரில் இல்லாமல் வாழ்ந்திருப்பேன் என்று அவன் அவளது கண்களை முத்தமிட்டு புன்னகைத்தான். அல்ஷுபாவின் உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய சுமை இறங்கிவிட்டது. நீ எனக்காக இதெல்லாம்? உனக்கு தெரியல. உன்னுடைய துரோகத்தின் எண்ணத்தாலே நான் இறந்துருவேன் என்றவளது வார்த்தையில் ஆர்மான் அவளது உதடுகளை தன் உதடுகளால் மூடினான். பதட்டத்தில் அவள் அவனது மார்பில் மேலும் சிக்கிக் கொண்டாள். இஷாவுக்கு ஞாபகம் வந்ததும் அவள் இடுப்பில் இருந்து எழுந்து அமர்ந்தாள். துவா துவா அவளுக்குத் தெரியும் இல்லை. தானே எங்கே இருக்கிறாள்?
சிறுமியாக கதவை நோக்கி ஓடினாள். கதவிலிருந்து உள்ளே வந்தபோது பாசில் அவளை தன் அங்கலாபத்தில் பறித்துக்கொண்டு விழுந்துவிடாமலிருந்து தடுக்கினான். ஒரு நிமிட சைலன்ஸுக்குப் பிறகு இஷா பின்னே சென்றுவிட நினைத்தாள். ஆனால் பாசில் தனது பிடியை மேலும் வலுப்படுத்தினான். விட்டுவிடுங்க என்று அவள் சங்கடமாக உரைத்தாள். எப்படி விடுறது? நிக்காஹில் இருக்கிறவ நீ என்று ஒவ்வொரு வார்த்தையையும் வலியுடன் கூறினான். நிக்கா, அது எப்படி நிக்கா? கட்டாயமாக நடந்தது என்று இஷா தொனியோடு கேட்டாள். எப்படியாயிருந்தாலும் நிக்கா நிக்காதான். இப்ப நீ எனதுதான். எனக்கு மட்டுமே நீ யோசிக்கணும். உன்னோட மனசும் நெனப்பும் சுத்தமாக்கிக்கோ. அதில் எழுத வேண்டியது பாசில் ஜுனைத் கானனு மட்டும். அவள் இதயத்தினிடத்தில் தன் மோதிர விரலை வைத்து அவளுக்கு பயமூட்டும் மாதிரி கட்டளையிடுவானாக கூறினான். என்ன செய்றீங்க நீங்க? ப்ளீஸ் விடுங்க நே, எனக்கு துஹா பார்க்கணும், அம்மாவிட்டம் போகணும் என்று ஒரு பிள்ளை போல பேசியவள். அவங்க எல்லாரும் இங்கேயே இருக்காங்க. டோன்ட் வாரி. எல்லாமே சரியா இருக்குது. நீ சொல், என் மனசுக்கு மாற செய்வியாயா என்று அவள் கண்களில் நேரடியாகப் பார்த்து கேட்டான். நீங்கள் எனக்கு இரக்கம் காட்டுறீங்களா என்று நனைய கூர்மையான குரலில் கேட்டாள். மட்டும் இல்ல, என் இதயம் கட்டாயம் பண்ணுது. எனக்கே தெரியல. நேற்று வரை என்னை வெறுத்தவளை இன்று என் உயிர் மாதிரி ஏனோ நேசிக்கிறேன் என்று நேரடியாகச் சொன்னான். நீங்கள் ஜோக் பண்ணாதீங்க. நாங்க போறோம். நாங்க ஏழைகள். பணக்காரங்களைப் போல கனவுகள் பார்க்கக்கூடாது. நம்ம ஓரிடம் என்னன்னு நமக்கே தெரிஞ்சிருக்கணும் என்றவளது கடுமையான வார்த்தைகள் பாசிலை இன்னும் உருக்கின. அவளை தன்னுடன் உரசிக்கொண்டு பின்புறம் அழைத்துக் கொண்டான். அவள் திகைத்துப் போனாள். நிக்காவுக்குப் பிறகு விருந்து சாப்பாட்டு விழா இருக்கும். அதை நடத்தலாம் நினைக்கிறேன். ஆனா அதற்கு முன் அந்த விருந்தும் ஹலாலாகணும் என்று அவன் லைட்டுகளை அணைத்து அவள் மேல் நிழலாக விழுந்தான். இஷா முழு பலத்தோடு எதிர்ப்பு தெரிவித்தாள். அவனது தோள்களில் தன் நகங்களால் புண்கள் விட்டாள். ஆனாலும் அவன் ஒரு அங்குலம் கூட பின்னால் நகரவில்லை. அவள் மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்களை அகற்றவே அவன் இதை செய்தான். அதற்காகத்தான் அவள் மீது உரிமையுடன் நடந்தான். ஏனெனில் நிக்கா என்ற வார்த்தையின் பின் அவளது இதயம் அவனது இதயத்துடன் இணைந்துவிட்டது. இறைவனால் இணைக்கப்பட்டதாய்.